அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் விநாயகரை பிடித்து கொள்ள வேண்டும். விநாயகர் தான் மிக முக்கியம். கண்டிப்பாக அஷ்டம சனி வாக்கியபடி விலகிவிட்டது என்பது ஒரு பெரிய நம்பிக்கை. நிறைய சலசலப்பு, குடும்பத்தில் சலசலப்பு, நட்பு விஷயத்தில் சலசலப்பு, மேலதிகாரிகள் விஷயத்தில் சலசலப்பு, உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய சதியில் சலசலப்பெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். திடீர் பொறுப்பு வரும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் வரும். மேலதிகாரிகள் திடீரென்று உங்களை நம்பி பெரிய ப்ராஜெக்டை கொடுப்பார்கள். 1000 கோடி 2000 கோடி என்றெல்லாம் சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய அமைப்பு ஏற்படும். பயணங்கள் தொடர்ச்சியாக காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கும் அதிக கவனத்துடன் இந்த மாதம் பார்த்துக்கொள்வது, பங்குனி மாதம் முழுவதும் பார்த்துக்கொள்வது. வரக்கூடிய பங்குனி மாதம் என்பது மிக முக்கியம். மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வருகிறது. அதனால் அந்த காலகட்டத்தில் இப்பொழுதே நீங்கள் உஷாராக இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வாகனங்களில் அதீத கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பதும், சில விஷயத்தில் அடக்கி வாசிப்பதும், வார்த்தைகளில் டக்கு டக்கு என்று பேசாமல் மௌனம் காப்பது உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பாக காணப்படும். அதேபோல் தேகாரக்கத்தில் தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, இஎன்டி, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் கவனம்.